ஆல் நியூ ஹிமாலயன். வண்டி ஆஃப் ஆயிடுச்சு. சைடு மிரர்ஸ் தான் கேஸ், ஒன்றும் தெரில. ஸோ ஹே கேஸில் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேன். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது இந்த புது ஹிமாலயன் 450 இல்லை த ஆல் நியூ ஹிமாலயன், எப்படி வேணாலும் சொல்லலாம். அண்டு நான் யூஸ் பண்ணுற கியர் எல்லாத்தையும் டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கேன். ஆக்சுவலாக யூஸ் பண்ணுறது மைக்கும் மவுண்ட்டும் மட்டும்தான். அது டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், வேணால் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இன்ஸ்டாகிராமில் என்ன ஃபாலோ பண்ணலாம், மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபோட்டோஸாக இருக்கட்டும் இல்லை அப்டேட்ஸாக இருக்கட்டும் எல்லாமே அங்கே தான் வரும். இப்போ வர பேசாமல் வீடியோக்களை போயிடலாம். ஸோ கைஸ், இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது த ஆல் நியூ ஹிமாலயன் ஆர் ஹிமாலயன் 450. இது ராயல் என்ஃபீல்ட் ஹிமாலயன் 411ஓட சக்ஸஸர், அதாவது அதோட நெக்ஸ்ட் வேரியண்ட். இந்த வண்டியோட இன்ஜின்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் கைஸ். ஸோ கைஸ், இந்த இன்ஜின் பார்த்தீங்கன்னா ராயல் என்ஃபீல்டோட புது ஷெர்பா 452cc லிக்விட் கூல்டு இன்ஜின். ரேடியேட்டர் இருக்குது பார்த்தீங்களா, 452cc லிக்விட் கூல்டு இன்ஜின் ப்ரொடியூசிங் 39.9 or 40 ஹார்ஸ் பவர் வித் 40 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க். 6-ஸ்பீட் மேனுவல் கியர் பாக்ஸ் வித் அசிஸ்டன்ட் ஸ்லிப்பர் கிளச் கொடுத்துருக்காங்க கைஸ். அண்டு நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா சைடில் எக்ஸாஸ்ட் வந்து இந்த தடவை பழைய ஹிமாலயனில் இருக்காத மாதிரி சைடில் டக்கின் பண்ணி கொடுத்துருக்காங்க, கொஞ்சம் பாடியோட ஒட்டின மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளுக்கு சைடில் இந்த இடத்துல சேடில் ஸ்டே போட்டோம்னா இல்லை பேனியர்ஸ் வச்சோம்னா ரெண்டு பக்கம் முன்னாடி இருக்கிற இதில் என்ன ஒன்றா ஒரு பக்கம் பேனியர்ஸ் பெருசாக இருக்கும், ஒரு பக்கம் பேனியர்ஸ் சின்னதாக இருக்கும். ஸோ நம்மளுக்கு அன்பேலன்ஸாக இருக்கிற மாதிரி கொஞ்சம் ஃபீல் வரும். இல்லை அரேஞ்ச் பண்ணும்போது கரெக்டாக வைக்கலன்னா ரைட் பண்ணும்போது கம்ஃபர்டபுளாக இருக்காது. ஸோ இதில் உள்ளே இருக்கிறதுனால நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக ரைட் பண்ண முடியும். அண்டு ஃப்ரண்ட் சஸ்பென்ஷன் வந்து நம்மளுக்கு 43 mm ஷோவா அப்சைட் டவுன் ஃபோர்க்ஸ் கொடுத்துருக்காங்க கைஸ். ப்ளஸ் 21 inch ஃப்ரண்ட் டயர்ஸ் 90/90 21 inch டயர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்போக் வீல் டியூப்லெஸ் டயர்ஸ், அஃப்கோர்ஸ் தே ஆர் ரேடியல். அண்ட் ரியர் செக்ஷன் படி பார்த்தோம்னா ரியர் ஒரு நிமிஷம் கைஸ், ரியர் 140/80 17 inch டயர்ஸ் கொடுத்துருக்காங்க, அதுவும் ரேடியல் ப்ளஸ் டியூப்லெஸ் ஸ்போக் வீல்ஸ். அண்ட் டிஸ்க் படி பார்த்தோம்னா ஃப்ரண்ட்டில் 320 mm டிஸ்க்ஸ் வித் dual piston bi-brake calipers. Am I right? Yes, dual piston bi-brake calipers. And ரியரில் வந்து சுற்றி நடக்க வேண்டியதாக இருக்குப்பா. ரியரில் 230 mm சிங்கிள் பிஸ்டன் கேலிப்பர், அதுவும் bi-brake calipers தான். அண்ட் இதில் பேக் லுக் நல்லா ரிவைஸ் பண்ணிட்டாங்க கைஸ். இது ஸ்டாக்காக வரும். அண்ட் ஃப்ரண்ட்டில் இருக்கிற இந்த கார்டு வந்து அதுவும் ஸ்டாக்காக வரும். மற்றது எல்லாமே நம்ம ஆக்சசரியாக தான் ஆட் பண்ணிக்கணும், இன்ஜின் கார்டு எல்லாமே. அண்ட் ரியரில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒன்று இருக்குமே, அது காணாமல் போயிடுச்சு. ஏன் இங்கே இதுக்குள்ளே இன்டிகிரேட் பண்ணிட்டாங்க, அதை நான் உங்களுக்கு கீ போட்டு காட்டும் போது நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது ஸ்டாப் லைட் அண்ட் திஸ் இண்டிகேட்டர். இங்கே ஒரு ரிஃப்ளெக்டர் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல நம்பர் பிளேட் லைட் பண்ணுறதுக்கு ஒன்று இருக்குது, லைட் இருக்குது. அண்ட் சீட் ஹைட் வந்து 825 mm கைஸ், 825 mm சீட் ஹைட். அண்ட் அதையும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதையும் நான் இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு சீட் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். 17 liters ஆஃப் ஃபியூவல் டேங்க் விச் இஸ் மெட்டல் அஃப்கோர்ஸ். அண்ட் டாப் ஸ்பீட் வந்து ஒரு 130 km சொல்லியிருக்காங்க கைஸ். பட் இவ்வளோ பெரிய வண்டிக்கு இத்தினோண்டு சைட் மிரர் கொடுத்தது தான் என்னால் என்ன பண்ணுறதுன்னு சொல்ல தெரில. இவ்வளோண்டு இருக்குது கைஸ். அவ்வளோவா ரோட்டில் என்ன இருக்குது, நம்ம ஆஃப்டர் மார்க்கெட் போட்டால் தான் நல்லாயிருக்கும். அண்ட் கைஸ், அப்படியே ஃப்ரண்ட்டுக்கு வந்தோம்னா ஒரு ரிவைஸ்டு விண்ட்ஸ்க்ரீன். இதுக்கும் நம்மளுக்கு ஆக்சசரி அவைலபிளாக இருக்குது, லார்ஜர் விண்ட்ஸ்க்ரீன்ஸ். அண்ட் நம்ம இப்போது ஜிடியில் இருக்கிற, அதாவது இப்போ வர ராயல் என்ஃபீல்ட்ஸ் எல்லாத்துலேயுமே இருக்கிற எல்இடி ஹெட்லாம்ப் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃப்ரண்ட்டில் வந்து இண்டிகேட்டர்ஸ் எல்இடி கொடுத்துருக்காங்க. ஆல் எல்இடி செட்டப், அதாவது இப்போ இருக்கிற மாடர்ன் அட்வென்ச்சர் பைக்ஸ் கூட கம்பீட் பண்ணுறதுக்காக புதுசாக ஒருத்தங்க இறக்கியிருக்காங்கன்னு நான் சிம்பிளாக சொல்லுவேன். அண்ட் கைஸ், அடிஷ்னலி இந்த தடவை நம்மளுக்கு வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா பிரேக்ஸில் எப்படி நம்மளுக்கு கிரிப்புக்காக கொடுத்துருக்கிறதுக்கு, ஆக்சுவலி இது அட்வென்ச்சர் ஃபுட் பெக்ஸ்ன்னு தான் சொல்லுவாங்க. அண்ட் இதில் வந்து இப்போ ரப்பர் இன்சர்ட்ஸ் கொடுத்துருக்கிறதுனால நம்மளுக்கு கால் வைக்கும் போது கொஞ்சம் கிரிப்பாக இருக்கும் கைஸ். பின்னாடி அஃப்கோர்ஸ் பில்லியனுக்கு வந்து அலாய் தான் கொடுத்துருக்காங்க விச் ஆர் ஸ்விங்கபிள். ரெண்டுமே ஸ்விங் ஆகுது, ஆனால் இது பெண்ட் மட்டும்தான் ஆகுது, இது உள்ளே போல். இது ஸ்விங்கபிள் பில்லியன் ஃபுட் ரெஸ்ட். அண்ட் சீட் இப்படி பார்க்கலாம் கைஸ். இதை முதல்ல நகர்த்திடுவோம். இவனை நகர்த்திட்டு விழுந்துராதரா. கீ ஸ்லாட் வந்து இங்கே கீழே கொடுத்துருக்காங்க கைஸ். இதுக்குள்ளே கீ போட்டு நம்ம சாவி சீட்டை திறக்கலாம். வெயிட் நான் வரேன்.
அண்ட் கைஸ் ஃபஸ்ட்டு நம்மளுக்கு பில்லியன் சீட் வெளியே வந்துடுது. அதில் ஐ கெஸ் தட் இஸ் ஃபஸ்ட் எய்ட் கிட் ஆர் டூல் கிட் இருந்ததில் ஏதாவது ஒன்று இருக்கலாம், என்னது தெரியல. ராயல் என்ஃபீல்டோட பவுச் ஒன்று கொடுத்துருக்காங்க. அண்ட் ரைடர் சீட் என்னோடய கையில் இருக்குது. அண்ட் சீட்டுக்கு பின்னாடி பாருங்கள் கைஸ், இந்த கம்பி இருக்குங்களா, இந்த கம்பியை வந்து நம்மளால் அட்ஜஸ்ட் பண்ண முடியும். நம்ம இதை வந்து 3 மோட்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் இதை ரிமூவ் பண்ணி இங்கே இந்த ஸ்லாட்லேயோ, அதாவது இந்த ஸ்லாட்லேயோ வச்சா சீட் ஹைட் நம்மளுக்கு சேஞ்ச் ஆகும். நான் உங்களுக்கு பண்ணியே காட்டுறேன் பாருங்கள். இதை வச்சிட்டேன்னா இப்போ சீட் ஹைட் அட்ஜஸ்ட் ஆயிரும். நம்ம ஸ்டாக்கே வச்சிடலாம், அதான் எனக்கு கன்வீனியண்ட்டாக இருக்குது. அண்ட் சீட் உள்ளே போடுறதுக்கும் ஐ கெஸ் மறுபடியும் 2 கை தேவைப்படும்னு நினைக்கிறேன். போயிடுச்சா? இப்போது இந்த பிளாஸ்டிக் ஸ்லாட்டை வந்து இந்த மெட்டல் ஸ்லாட்டில் வைக்கணும். which requires both hands to be in function. நான் வச்சுட்டு சீட் மறுபடியும் லாக் பண்ணியாச்சு கைஸ். அண்ட் இப்போ நம்ம இதோட டிஎஃப்டி கிளஸ்டர் பார்த்துட்டு சட்டு போட்டு ரைடிங்கில் இறங்கலாம். ஆரிக்கி ஒரு நியூ 4 inch டிஎஃப்டி கிளஸ்டர் கொடுத்துருக்காங்க கைஸ். இந்த பக்கம் வந்துடுறேன். கீ போட்டோன்னே நம்ம முதல்ல லைட்டிங் பார்த்துட்டு அப்புறம் டிஎஃப்டி வரலாம். கீ போட்டோன்னே ஹிமாலயன்னு ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு ஃபுல் ஸ்பீட் அடிச்சிருது ஸ்பீடோமீட்டர். அண்ட் இந்த இடத்துல நம்மளுக்கு அதே ராயல் என்ஃபீல்டு ரோட்டரி ஸ்விட்சஸ், இந்த பக்கம் ஹசார்ட் லேம்ப்ஸ். இருங்க அப்படியே பின்னாடி வந்து உங்களுக்கு டெயில் லைட் காமிச்சிடுறேன். முதல்ல இங்கே பார்த்தீங்களா, இதே மாதிரி இன்டெகிரேட்டட் டெயில் லேம்ப்ஸ் நம்ம வந்து ஜிஎஸ்ஐயில் பார்க்க முடியாது. BMW 10,000 RRல இதே மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. அண்ட் ஃப்ரண்ட்டில் ஆஸ் யூஷுவல் இந்த எல்இடி ஹெட் லேம்ப்ஸ் வித் எல்இடி DRL இண்டிகேட்டர்ஸ் போட்டுருவோமா. ஆல் எல்இடி இண்டிகேட்டர்ஸ். ரியரில் பாருங்கள் எஸ் தெரியுதா, அந்த இண்டிகேட்டர்ஸ் வந்து லைட் டெயில் லைட்ஸோட சேர்த்து எரியுது. பிரேக் பண்ண என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். நீங்கள் பார்த்துருப்பீங்க, அஃப்கோர்ஸ் என்னால் பார்க்க முடியல நான் ஃப்ரண்ட்டில் போனதுனால. அண்ட் இப்போ டக்குன்னு டிஎஃப்டி முடிச்சிடலாம். டிஎஃப்டியில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இங்கே சைடில் ஒரு ஜாய்ஸ்டிக் கொடுத்துருக்காங்க. ஹார்னை பார்த்தலாம், ஹார்னும் லவுடாக இருக்குது. இந்த ஜாய்ஸ்டிக்கில் தான் கேஸ் மாற்றணும். பார்த்தோன்னா அது ஏதோ ஒரு நம்பர் காட்டுது. ஐ திங்க் இந்த வெஹிக்கிள் லாக் பண்ணி வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். இருக்கலாம், அதோட ஜாய்ஸ்டிக் வேலை செய்ய மாட்டேங்குது. அண்ட் இந்த ஜாய்ஸ்டிக்கோட குவாலிட்டி கூட கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணலாம் கேஸ். கையை வச்சு ஆட்டினாலே பிடிங்கிட்டு தகுந்த மாதிரி இருக்கும். ஆஸ் யூஷுவல் கேடிஎம்மோட குவாலிட்டி எப்படி இருந்ததோ அந்த DRLல 390 டியூக்கோட அந்த குவாலிட்டி எப்படி இருந்ததோ டிஆர்எலோடது அதே குவாலிட்டியில் இதையும் கொடுத்துருக்காங்க. கை வச்சு பிடுங்கன்னா வந்துடுற மாதிரி. இதில் REOV9R ஏதோ ஒரு நம்பர் டிஜிட் காட்டுது கைஸ். ஏன்னா டாக்கை மாற்ற முடியல, மோடு வேணால் மாற்ற முடியுதான்னு பார்க்கலாம். கைஸ் வெஹிக்கிளோட ஃபங்க்ஷன்ஸ் லாக் பண்ணியிருக்காங்க. அண்ட் கைஸ் எக்ஸாஸ்ட் நோட் பார்த்துட்டு நம்ம ரைடு கிளம்பிடலாம். மைக் செக் 1 2 1 2 கேட்குது நம்புகிறேன். ஓகே, லெட்ஸ் ரைட் தி ஹிமாலயன். ரோடு கொஞ்சம் மோசமாக இருக்கிற மாதிரி தான் கைஸ் இருக்குது. ரோடு வர வழியில் கொஞ்சம் நிறைய ஸ்பீட் பிரேக்கர்ஸ், அங்கங்கே பாட் ஹோல்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ நம்மளுக்கு இந்த வண்டியை எப்படி ஓட்டணுமோ, அதாவது ஃபுல்லாக ஆஃப் ரோடுன்னு இல்லை, எப்படி ஓட்டணுமோ அதில் கொஞ்சமாச்சு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியுது இல்லையா, அது வரைக்கும் சந்தோஷம். ஓகே, முதல்ல தள்ளிடலாம் கைஸ். தள்ளிட்டு அப்புறம் திருப்புவோம். ஹேண்ட்லிங் மச் பெட்டர். அந்தளவுக்கு எனக்கு வெயிட்டு தெரியல. அண்டு ஸ்டாண்ட் ஸ்டில்லில் இருக்கிற வெயிட்டோட மூவ் பண்ணும்போது வெயிட் ஆஸ் யூஷுவல் இப்போ எவ்வளோ கம்மியாக தான் தெரியும். ஆடியோ மைக்கில் எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் கைஸ். நான் மைக் வாங்கி போட்டு ஒரு டெஸ்டிங் ஆடியோ எடுத்தேன். அதுக்கப்புறம் எடுக்கிற ஃபஸ்ட்டு வீடியோ நம்ம ஹிமாலயன் வீடியோ தான். என்னென்ன பிளான் பண்ணி வச்சுருந்தேன், பட் நம்மளுக்கு ஹிமாலயன் 450 தான் கிடச்சிது.
கண்டிப்பாக ஆடியோ கொஞ்சம் தான் இருக்கும். இதோ ஒரு ஸ்பீட் பிரேக்கர். என்னண்ணா அப்படி வர என் வண்டி நல்ல ரெவ்வியராக இருக்குது, டார்க்கும் நல்லா தெரியுது. அந்த ஹேண்டில் பார்ஸும் ஒய்டாக நம்மளுக்கு இருக்கிறதுனால நம்மளுக்கு நல்ல ஒரு பெட்டரான ரைட் குவாலிட்டி கிடைக்குது. இந்த பழத்தில் விடுவோம். சஸ்பென்ஷனும் ஸ்மூத்தாக இருக்குது கேஸ். எனக்கு எந்த பம்பும் அந்த அளவுக்கு பெருசாக அஃபெக்ட் பண்ணுற மாதிரியே இல்லை. எப்பா ஜஸ்ட்டு மிஸ்ஸு, நல்ல வேலை நானும் ஹார்ன் அடிக்கல. உங்களுக்கு ரோடு தெரியாதுன்னு சொல்லுங்கள் கேஸ். லைட்டாக கொஞ்சம் கோளாறு இருந்தால் நான் எடிட்டிங்கில் பார்த்துப்பேன். முழுசாகவே உங்களுக்கு ஒன்றுமே ரோடும் தெரில வண்டியும் தெரிலனா அது எனக்கு தான் பிரச்சனை. $28 போட்டிருக்கு. அது என்ன ரேஞ்சா? ஓவரால் வெஹிக்கிள் குட் கைஸ். இந்த கலர் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு காசா ப்ரௌன்னு சொல்கிறாங்க கைஸ். அண்ட் காசா ப்ரௌனோட ப்ரைஸ் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 3,40,000 வருது உங்களுக்கு. 3,40,000, 50, 55, 57 சம்திங். அண்ட் டாப் வேரியண்ட் வந்து 3,70,000 கிட்ட வருது கைஸ் உங்களுக்கு. அது வந்து ஹன்லே பிளாக் கலர், இந்த பிளாக் அண்ட் கோல்டு பார்த்துருப்போம்ல நம்ம, அந்த கலர் வந்து நம்மளுக்கு 3,70,000 வருது. அண்ட் ஓவரால் குட் கைஸ். ஸ்பீட் பிரேக்கரில் கூட எனக்கு எதுவும் தெரியல, ஏன்ச்சு நிற்கணும்னு தான் தோணுது ஒரு ஸ்பீட் பிரேக்கர்லேயும். ரோடும் அதுக்கு ஏற்ற மாதிரியே கொஞ்சம் காட்சியாக தான் கைஸ் இருக்குது. நான் மைக்கில் மூச்சு விட்டா சாரி, முன்னாடி சொன்னது தான். மைக் வந்து என்னோடய மைக் என்னாச்சுன்னா, அந்த கதையை நான் போன வீடியோட ஸ்டார்டிங்கில் கொஞ்சமாக தான் சொல்லியிருப்பேன். அதை ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் கைஸ். நாங்கள் வந்து டுக்காட்டி மான்ஸ்டர் வந்து ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு போயிருந்தோம். அந்த வீடியோ மேலே போனேன், அது இன்னும் நான் அப்லோடே பண்ணலை. அந்த வீடியோவுக்கு போகும்போது சரி நம்ம பியூர் சவுண்ட் எடுப்போம்னு சொல்லிட்டு எடுக்க ட்ரை பண்ணால், அந்த சைடில் இருக்கிற எக்ஸாஸ்ட்டில் பட்டு ஒயர் பொசுங்கிருச்சு. அதில் இருந்து என்னென்னவோ பண்ணி எதோ பண்ணி தான் நான் பண்ணேன் கைஸ். ஆனால் செகண்ட் கியரு 20லேயே நாக்கிங் இருக்கிற மாதிரி இருக்குது கைஸ். லைட்டாக இருங்க, இன்னொரு கியர் ஏற்றி பார்ப்போம். 4th கியர், வண்டி ஆஃப் ஆகிடுச்சு. ஓகே, நாக்கிங் இருக்குது. 450cc குறை சொல்ல முடியாது, நாக்கிங் இருக்க தான் செய்யும் இவ்வளோ பெரிய இன்ஜினில். சரி, இந்த மைக் கதையை பார்ப்போமா? அது பொசுங்கினதுக்கப்புறம் ஒன்றுமே பண்ணாமல் இப்போ தான் மோனா AU 400 நம்ம பைக்லெஸ் பைக்கர் இருக்காருங்களா, அவரோட மைக் தான் இது. நம்ம அதை தான் யூஸ் பண்ணுறோம். அதாவது அவரோட மைக் இல்லை, அவர் சொன்ன மைக் இது. அவர் தான் அதான் யூஸ் பண்ணுறாரு. அதனால் வாங்கினேன். குவாலிட்டி ஓகேவாக தான் கேஸ் இருக்குது. நான் மூச்சு விடுறது மட்டும் வருது. மாஸ்க் போடலான்னு பார்த்தா எனக்கு மாஸ்க் போட்டு ஹெல்மெட் போட பிடிக்காது. அதனால தான் நல்ல ரோடு வந்து பண்ணலான்னு பார்த்தா ரோடே வரமாட்டேங்குது. எல்லாம் கிட்டிக்கிட்டே ரோட வருது. இங்கெல்லாம் ஓட்டினா ரொம்ப ஆபத்து, நம்மளுக்கும் சரி ரோட்டில் வர மற்றவங்களுக்கும் சரி. ஒரு புல்லு கிடைக்கும், ஸ்ட்ரெச்சு கிடைக்கும் ஓட்டலான்னு பார்த்தா ஸ்ட்ரெச்சும் வர மாட்டேங்குது, ஒன்றும் வர மாட்டேங்குது கைஸ். எனக்கு தெரிஞ்ச நான் இன்டீரியரில் போய்கிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். இன்டீரியர் பெரம்பூர், எஸ் பெரம்பூரில் தான் இருக்கும். பெரம்பூர் AKG மோட்டர்ஸ் ரொம்ப தேங்க்ஸ். வண்டி இருக்குதுன்னு சொல்லி நம்ம கேட்ட உடனே அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாரு குமார் ப்ரோ, அவருக்கும் ஒரு பெரிய தேங்க்ஸ். ரோடு கிடைக்குமா கிடைக்காதா? மாதவரம் ஹை ரோடு. நம்ம பேசாமல் லெஃப்ட் எடுத்துருவோம். அப்பா ஒரு சின்ன ஸ்ட்ரெச்சை வச்சு கிடச்சது. முன்னால் ஒரு ஸ்கூட்டி அண்ணா போகிறாரு.
லைட்டாக புல் பண்ணுவோமே. இப்போ நான் வந்த வழியில் தாங்க திரும்ப போனோம். நான் மேப் போடுறதுக்கு பதிலாக தான் ஃபோனை மவுண்ட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த ரோடு நல்லா இருக்கே. ஃபுல்லே பண்ண முடியல கேஸ். இதில் வேறு பள்ளம் வந்தாலும் பயமே இல்லாமல் ஏன்ச்சு நிற்கணும்னு தோணுது. சில பள்ளத்தில் உட்காந்துனே போக முடியுது. செம்ம டார்க்கியாக இருக்குது கேஸ். உங்களுக்கு வந்து நல்லா நான் டூர் பண்ணுவேன் அப்படி உங்களுக்கு கம்ஃபர்டபுளான ஒரு வண்டி வேணும்னா நீங்கள் இந்த வண்டி வச்சுக்கலாம். ஹைலி ரெக்கமெண்டட். இப்போ ஆனால் பாருங்களேன், ஏன்ச்சு நிற்கிறேன், அவ்வளோதான். எனக்கு ஸ்பீட் பிரேக்கர் தெரியவே இல்லை இந்த இடத்துல. காலி ரோடு மாதிரி இருக்குது. பட் ஸ்ட்ரீட்டு கைஸ். யாராச்சும் குறுக்க குட்டி பசங்களோ இல்லை யாராச்சும் வந்தாங்கனாலும் நம்மளுக்கு பிரச்சனை ஆயிரும். நம்ம இப்படி யூட்டன் போட்டுக்கலாம். பிரேக்ஸும் பைட்டு செமையாக இருக்குது கைஸ். 2 பிரேக்குமே சூப்பராக அது ஒரு வேலை செய்யுது. ஃப்ரண்ட் பிரேக்காக இருந்தாலும் சரி, ரியர் பிரேக்காக இருந்தாலும் சரி. அப்சைட் டவுன் சஸ்பென்ஷனும் நம்மளுக்கு நல்லா இருக்குது. இந்த தடவை நல்ல ஒரு ஃபீல் கொடுக்குது. அட்வென்ச்சர் 390யோட கம்பேர் பண்ணால் இது நீங்கள் வாங்கலாமான்னு கேட்டால் அது உங்கள் இஷ்டம் தான். பட் நான் 390 அட்வென்ச்சர் ஓட்டும் போது அதில் வந்து வைப்ரேஷன்ஸ் நிறைய தெரிஞ்சது கைஸ். இதில் வந்து லைட்டாக கையில் காலில் மட்டும்தான் தெரியும் தவிர மற்றபடி டேங்க்கில் அந்தளவுக்கு அந்த ராயல் என்ஃபீல்டோட வைப்ரேஷன் இருக்க தவிர எக்கச்சக்கமாக ரைவ் பண்ணும்போது கூட அந்த வைப்ரேஷன் தெரியல. ஆனால் இப்போ பாருங்களேன், எனக்கு வைப்ரேஷனே தெரியல. நல்லா தான் இருக்குது. மறுபடியும் அதே ஸ்ட்ரெச் கிடச்சா நல்லாயிருக்கும். சைடு மிரர்ஸ் தான் கேஸ், ஒன்றும் தெரில. நான் பாட்டுக்கு ஏதோ தோராயமாக பார்த்து ஓட்டிக்கிட்டு இருக்கேன். என் ஹீட்டிங் வந்து நான் ஆக்சுவலாக இது நான் சிட்டிக்குள்ளே தான் ஓட்டுறேன். ஸோ நான் சொல்லக்கூடாது ஹீட்டிங் பற்றி. ஹீட்டிங் வந்து நல்லா பண்ணியிருக்காங்க கேஸ். அந்த லிக்விட் கூல்ட் ரேடியேட்டரு சூப்பராக தான் இருக்குது. எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது கைஸ். உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு, பழைய ஹிமாலயனா புது ஹிமாலயன்றதை மறக்காமல் நம்ம கமெண்ட் செக்ஷனில் கொட்டி விட்ருங்க. கமெண்ட் பண்ணுங்கள் கைஸ். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணிட்டு என்ன மாற்றிக்கணும்னு சொல்லுங்கள். டிஸ்லைக் பண்ணிவிட்டு தான் என்ன மாற்றிக்கணும்னு சொல்லணும். ஓகேவா? அதை பண்ணிவிட்டு சொல்லுங்கள். அதே மாதிரி நீங்கள் சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க. ஏற்கனவே நான் நிறைய வீடியோ போட்டிருப்பேன். ஹிமாலயன், அந்த 411 ஹிமாலயன். அது எந்த ஸ்பீட் பிரேக்கர்லையுமே ஸ்லோ பண்ணவே தோண மாட்டேங்குது. டே போகலாம் இல்லை, கரெக்டான வழி தான் போகணும்னு நினைக்கிறேன். நான் வேறு ரூட்டை மறந்துட்டேன்னு நினைக்கிறேன். இப்போ நான் வேறு அந்த ரூட்டை தேடி கண்டுபிடிக்கணும் திரும்ப. ஏகேஜிக்கு நல்லா இருக்குது. இதுக்கு மேலே சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை. நான் இதே உட்காந்துடுறேன், நீங்கள் அப்படியே என்ஜாய் பண்ணிட்டு வாங்க. பேசாமல் அவுட்ரு பேசுகிறோமா? ஸோ அவ்வளோதான் கைஸ். இந்த வீடியோ நான் இதோட முடிச்சு போனால் இல்லை வந்து மிச்சம் இருந்தால் ஏதாவது நான் அவுட்ரோவில் நான் உட்காந்து மாடியில் பேசுகிறேன். மாடியில் பேசுகிறதோட வீடியோ முடிஞ்சிடும் கைஸ். மறக்காமல் என்ன இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணணுன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ கைஸ், வீடியோ பார்த்துருப்பீங்க. ஜென்ரலாக இந்த ஹிமாலயன் பற்றி சொல்லணுன்னா, இது 411ஓட நம்ம கம்பேர் பண்ணோன்னா இட்ஸ் அ டோட்டலி டிஃப்ரெண்ட் மிஷின். அது வந்து நம்மளுக்கு ஏர் அண்ட் ஆயில் கோல்டு 411cc கொடுத்துருக்காங்க. இதில் நம்மளுக்கு வந்து லிக்விட் கோல்டு புது ஷெர்பா சீரிஸ் இன்ஜின் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க ராயல் என்ஃபீல்ட்லேருந்து. இதையும் அவங்க கிளாசிக் அண்ட் மற்ற பைக்ஸில் வச்சு யூஸ் பண்ணாமல் இருந்தால் நல்லாயிருக்கும். நிறைய பிராண்டில் அந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க கைஸ். இப்போ எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம், முன்னாடி இருந்தே டிவிஎஸும் பிஎம்டபிள்யூவும் அந்த 312cc இன்ஜினை போட்டு அடி நடிச்சு மொத்தமாக மில்க் பண்ணி எடுத்துக்கிட்டாங்க. நெக்ஸ்ட் இப்போது
வேறு கேடிஎம், பஜாஜ் அண்ட் ட்ரைம்ப் அதை பண்ணிக்கிட்டு இருக்காங்க புது 400cc இன்ஜினில். அண்ட் இப்போது புதுசாக ஹீரோவும் ஹார்லி டேவிட்சனும் அதை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த 440 இன்ஜின் வச்சு என்னென்ன கிரிஞ்சு பண்ண போகிறாங்கன்னு தெரில. அதை பற்றி அடுத்த வீடியோவில் நான் டெடிக்கேட்டடாக பேசுகிறேன். அண்டு ஓவரால் இதோட காம்படேட்டர்ஸ் பற்றி நம்ம பார்த்தோம்னா, ஹிமாலயனுக்கு வந்து GS310, SG அட்வென்ச்சர் அண்ட் ஜாண்டஸில் ஒரு அட்வென்ச்சர் பைக் இருக்குது. அண்ட் 390 அட்வென்ச்சர். இவனுங்க 4 பேர் கூட தான் நம்ம ஹிமாலயன் போட்டி போடணும். கம்பேரிட்டிவ்லி நம்ம பார்த்தோம்னா நம்ம ஹிமாலயன் ஆப் பண்ணலாம் கேஸ். அது நம்மக்கிட்ட தான் இருக்குது. சில பேருக்கு ஒரு விஷயம் பிடிக்கும், சில பேருக்கு பிடிக்காது. ஒருத்தருக்கு பிடிச்சது ஒருத்தருக்கு பிடிக்காதுல, அந்த மாதிரி தான். நம்ம என்ன ஆப் பண்ணுறோமோ அதை நம்ம வாங்கிக்கலாம். அண்டு அவ்வளோதான் கேஸ். இது மற்றபடி நான் ஓஆர்பிசி பிளேடு போட விரும்பல. நான் உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். டைம் என்னாச்சு? ஓ காட், 1 o'clock. ஒரு நிமிஷம் கைஸ், நான் மேப் பார்த்துக்கிறேன்.